ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை போடாமல் கொத்தமல்லி வச்சு ஒரு தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். நான் அதுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி, ஒரு 3 பல்லு பூண்டு, 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடான உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து கடலை எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்ட உடனே பூண்டு, வெங்காயம், எதுவும் வந்து ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், லைட்டாக மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம கொத்தமல்லி வச்சிடலாம். கொத்தமல்லி வந்து ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது, லைட்டாக அந்த சூடாகிற மட்டும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து புளியை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். நல்லா அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது சட்னி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பொட்டுக்கடலை சேர்க்காம நம்ம கொத்தமல்லி தேங்காய் வச்சு அரைச்ச சட்னி இது. சட்னியை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ தாளிக்க வந்து ஒரு கரண்டி வச்சுருக்கேன். கல் நல்லா சூடான உடனே கரண்டி வந்து நல்லா சூடாகட்டும். ஒரு டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ அந்த தாளிப்பு எடுத்து அப்படி சட்னியில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. கொத்தமல்லியும் தேங்காயும் வச்சு அரைச்ச சட்னி இது. தேங்காய் சட்னி டேஸ்ட்டே வரும், ஆனால் அதில் பொட்டுக்கடலை சேர்க்கலை. இப்போ சட்னி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இட்லியில் வச்சு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட ennaichaddy சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.